வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் ரகம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் 71 தொகுதியிலையும் எடப்பாடி பழனிசாமி வாக்கில் சசிகலா தான் பிரிக்க போகிறாங்க. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அதிமுகவினரே ஒரு சில கேள்வி கேட்குறாங்க. ஜெயலலிதா பேர் பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் பயன்படுத்தலை, அதாவது சசிகலாவோட பேர், சசிகலா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த பேரில் பயன்படுத்தலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சசிகலா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அது என்னோட கட்சி கிடையாது, நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சல இணைஞ்சிருக்கேன், இனி பேர் மாற்றம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் பார்த்திங்கன்னா காலதாமதம் ஆனால் இந்த எலெக்ஷனை சந்திக்க முடியாமல் போயிடும். ஸோ இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அந்த பேர் மாற்றம் பார்த்திங்கன்னா நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கல் வரப்போகுதுன்னா, வாக்கள் சசிகலா பிரிக்க போகிறதுன்ற உறுதியாயிடுச்சு. அதுவும் சாதாரண ஒரு 2000-3000 வாக்கள் கிடையாது, ஒரு 30,000 அதிகபட்சம் 60,000 வாக்கள் சில இடங்களில் ஜெயிக்கக்கூடிய கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா சசிகலா குறி வச்ச ஒரு 71 இடங்கள் பார்க்கும்போது திருமங்கலம், அதே மாதிரி சாத்தூர், ஸோ தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், இங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எங்கெங்கே போட்டிடுறாங்களோ அங்கெல்லாம் செக் வச்சு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துறதுக்கான ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் சீட்டு கிடைக்காம இருக்கும்ல, சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ராமநாதபுரத்துலேயே முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவரெல்லாம் பார்த்திங்கன்னா தீவிரமான சசிகலா ஆதரவுன்னு சொல்கிறாங்க. அவருமே பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு ஃபேவராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீட்டு கிடைக்காதவங்கள்லாம் அதிருப்தியாகி பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு மறைமுக ஆதரவு, உள்ளடி வேலை பார்க்குறன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கதான் தகவல் இருக்குது. இதுவும் ஒரு விஷயமாக பேசப்படுது. அது மாவட்ட செயலாளருக்கு 2ஆம் கட்ட தலைவராக இருப்பார்ல, அவங்களுமே பார்த்திங்கன்னா சசிகலாட்ட ஒரு டச்சில் இருக்கதா தகவல் இருக்குது. இவங்கெல்லாம் டச்சில் இருக்காங்கன்னா என்ன பிரச்சனைனா, வாக்கள் எல்லாருமே இரட்டை இலைக்கு போடாமல் அந்த தென்னந்தோப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போட்டால் அதிமுக தோல்வி, திருப்பி திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ திமுக பார்த்திங்கன்னா வலுவாக இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொன்னாலுமே, உண்மையிலே சசிகலா போன்றவங்கள்லாம் இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கியிருந்தால் திமுக ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கான தான். இப்போ பிரிஞ்சிருந்தாலுமே ஓபிஎஸ் போராடுன்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அவர் பார்த்திங்கன்னா திமுகவில் போய் இணைஞ்சிட்டார். பாஜக நம்மளுக்கு சேர்த்து வைக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு டிடி தினகர் சரண்டர் ஆகிட்டார், கூட்டணியில் போய் இணைஞ்சிட்டார், என்டிஏ கூட்டணியில். இப்போ சசிகலா தான் போராடணும், சசிகலா தான் பார்த்திங்கன்னா இந்த வாக்கில் பிரிக்கணும். சசிகலா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக வாக்கில் பிரிக்கலைன்னா என்ன ஆகும்னா, திருப்பியும் ரூலிங் பார்ட்டியாக எடப்பாடி வரும்போது சசிகலாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க. ஸோ இப்போ அது பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு மட்டும் கிடையாது, டிடி தினகருக்குமே பொருந்துன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓபிஎஸ்க்கும் அப்படி தான். ஸோ திருப்பியும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தார், நம்மளை நம்மளோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சுருவான்னு சொல்கிறதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி தான் ஓபிஎஸ் திமுகவில் இணைச்சிருக்காரு. திமுகவோட என்ன டீலிங்னா, சபாநாயகர் பதவி, சபாநாயகராக பார்த்திங்கன்னா ஒருவேளை ஓபிஎஸ் இருக்கும் பட்சத்தில் ஒரு தடவையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை கையெடுத்து கும்பிடணும் ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி வெளிநடப்பு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒருவேளை இந்த அவை காவலர் வச்சு வெளியே தள்ள முடியும் ஓபிஎஸ்னால. ஸோ இந்த மாதிரி அதிகாரம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. திமுக ஜெயிக்கிற பட்சத்தில் ஒருவேளை பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதை தடுக்க தான் பார்த்திங்கன்னா சசிகலா இந்த வேட்பாளர் நிப்பாட்டத்துக்கு, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு நான் தான் பதவி போட்டு கொடுத்தேன், இந்த துரோகம் பண்ணலாமான்ற மாதிரி இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கேட்டிருக்காங்க. நான் தான் பதவியில் உட்கார வச்சேன், இப்போ பதவி கொடுத்துருப்போம், அடுத்த 12 மாதத்தில் அவன் சிலையில் இருக்கும்போதே எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சோந்தியாக மாறிட்டார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்திலே செங்கோட்டையன் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்காரு. செங்கோட்டையனுக்கு பலமே அதிமுகவினர் வாக்களிப்பாங்க ஓரளவுக்கு. அதை விட டிவிக்கினர் இப்போ இளம் தலைமுறையினு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சசிகலா இவங்க எல்லாருமே பழைய நபர்கள், பழைய எம்ஜிஆர் ஆளுகள், அதே சீட்டு கிடைக்காதவங்க, முன்னாள் எம்பி எம்எல்ஏ இருந்தவங்க எல்லாருமே சசிகலாவோட பார்த்திங்கன்னா ஒரு டைஅப் போட்டிருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாஜகலையும் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு சீட்டு இல்லை. ஸோ பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா சும்மா இது பண்ணுவார், பிரச்சாரம் பண்ணுவார், ஆனால் ஓட்டு விழுவுமான்னு கேட்க ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஓட்டு விழுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி சொல்ல போயிடுச்சு அதிமுகவில் பொறுத்த வரைக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் சசிகலா வேட்பாளர்கள்னால நிறைய முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகலேயே பாட்டி நூலையெல்லாம் தோற்றுருக்காங்க 2000-3000 வாக்கு வித்தியாசத்தில். அதில் அமமுக தான் காரணம். 2021 சட்டமன்ற தேர்தலில் இப்படி ஆனதுக்கு முக்கியமான அதை விட அதிக வாக்கள் பார்த்திங்கன்னா சசிகலா பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் திருப்பியும் முன்னாள் அமைச்சர்கள் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க.
ஸோ அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் தோல்வி அடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராவே செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும். அதே மாரி முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் வந்து தோல்வி அடையணும்னு சொல்றதுக்கே பார்த்தீங்கன்னா, சசிகலா ஆதரவாளர்களும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அதிமுகலயே வந்து இன்னும் நீடிச்சிட்டு இருக்கதா சொல்றாங்க. அப்படி சசிகலா வந்து ஆதரவாளர், தீவிர ஆதரவாளர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சீட்டு குடுக்கவே இல்ல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.